வெல்கம் டு மை சிவா காமர்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பேலன்ஸ் ஷீட்டோடைய ஃபார்மெட்டை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார்மெட் போட்டிருப்பேன். இப்போது பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்மெட்டை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போட்ட அதே மாதிரி பர்டிகுலர்ஸ், நோட் நம்பர், ருபீஸ் இதை அப்படியே போட்டுடணும். ரெண்டாவது இந்த ஹெட்டிங்கை போடணும். ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டி, ஈக்விட்டிஸ் அண்ட் லைபிலிட்டின்னு போடணும். அடுத்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு. ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டில் இது ஒரு ஹெட்டிங் தான். ஷேர் கேபிட்டல் நம்ம தனியாக கொடுத்துருப்பாங்க. இப்போ கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சப்ளஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுதான் ஃபார்மெட்டு, மெயின் ஃபார்மெட்டு. ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சப்ளஸ், லாங் டேர்ம் பேரோவிங் இதெல்லாம். அது உள்ளே இருக்கிற அந்த ப்ளூ கலர் லைன் அதெல்லாம் என்னென்னா அத்தாரைஸ்டு இஷ்யூ கேபிட்டல்னா, இந்த ஷேர் கேபிட்டலில் இந்த மாதிரி ஒரு க்ளூ கொடுத்துருப்பாங்க. இப்போ அத்தாரைஸ்டு இஷ்யூடு ஷேர்ஸ், சப்ஸ்கிரைப்டு அண்ட் ஃபுல்லி பெய்ட் அப் இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தா அது ஷேர் கேபிட்டல்னா நம்ம இதுதான் ஷேர் கேபிட்டல் அர்த்தம் அப்படின்னு நம்ம நினச்சி இதை எடுத்துடணும். இது இந்தமாரி கீ பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி தான் இப்போ ஷேர் கேபிட்டல் என்னெல்லாம் வரும்னா, அத்தாரைஸ்டு, இஷ்யூடு ஷேரு, சப்ஸ்கிரைப்டு அண்ட் ஃபுல்லி பெய்ட் அப் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரிசர்வ்ஸ் அண்ட் சப்ளஸ்க்கு என்னென்னா கேபிட்டல் ரிசர்வு, கேபிட்டலு ரிடம்ஷனு, அடுத்தது செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமு, டிபெஞ்சர்ஸ் ரிடம்ஷன் ரிசர்வ், ரீவேல்யூஷன் ரிசர்வ், அதர் ரிசர்வ்ஸ், சர்ப்ளஸில் பேலன்ஸ் இன் ஸ்டேட்மெண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் கொடுத்துருந்தா நம்ம ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் போடணும். அப்புறம் மணி ரிசீவ்டு அகேன்ஸ்ட் ஷேர் வாரண்ட்ஸ் அது மணி ரிசீவ்டு அப்படின்னே ஸ்டார்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க. இல்லை மணி ரிசீவ்டு அகேன்ஸ்ட் ஷேர் வாரண்ட்ஸ் அதுவே திருப்பி அப்படி ஸ்ட்ரைட்டாகவே தந்துடுவாங்க. அதனால தான் அந்த மாதிரி நான் டேஷ் போட்டு வச்சுருக்கேன். இதில் நோட் நம்பர் 1, நோட் நம்பர் 2, நோட் நம்பர் 3 அதே மாதிரி தான். ஆனால் இது கொஞ்சம் மாறும். ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்குள்ளே நம்ம போட்டிருப்போம்ல அதே மாதிரி தான். அடுத்து நான் கரண்ட் லைபிலிட்டிஸ். இது ரெண்டாவது ஹெட்டிங். ஃபஸ்ட்டு நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டுன்னு போட்டுட்டுனா இதை எடுத்து எழுதணும். அப்புறம் நான் கரண்ட் லைபிலிட்டிஸ்னு போட்டு அதில் நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் என்னெல்லாம் வரும்னா, லாங் டேர்ம் பேரோவிங் வரும், டிஃபர்டு டேக்ஸ் லைபிலிட்டிஸ் வரும். அடுத்தது இந்த அதர் லாங் டேர்ம் லைபிலிட்டிஸு, லாங் டேர்ம் ப்ரொவிஷன் இவ்வளோனா வரும். இப்போது இந்த லாங் டேர்ம் பேரோவிங்கில் என்னெல்லாம் வரும்னா, டிபெஞ்சர்ஸு, டேர்ம் லோன்ஸு, டெபாசிட்ஸு, அதர் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் இந்த மாதிரிலாம் தந்துருந்தா, இப்போ அதர் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ்னால் கொடுத்துருப்பாங்க. இந்தமாரி ஏதாவது அப்படி கொடுத்தா நீங்கள் லாங் டேர்ம் பேரோவிங்னு போட்டு அந்த அதர் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ்க்கு ஒரு அமௌண்ட் இருக்கும்ல, அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் இதில் போடணும். இந்த நான் ஃபார்மெட்டில் போட்டிருக்கோம்ல இந்த இடத்துல நீங்கள் போடணும். அடுத்து டிஃபர்டு டேக்ஸ் லைபிலிட்டிஸ். இதில் என்னென்னா டிஃபர்டு டேக்ஸ் லைபிலிட்டிஸ் வரும். இது மணி ரிசீவ்டு அகேன்ஸ்ட் நான் சொன்னோம்ல அதே மாதிரி தான் டிஃபர்ட் டேக்ஸ் லைபிலிட்டிஸ் அதே தான் திருப்பி கொடுத்துருப்பாங்க. இல்லை இந்த பெண் அக்கௌண்டிங் இன்கம், எக்ஸைஸ், டாக்ஸபிள் இன்கம் இந்த மாதிரி இது கொடுத்துருப்பாங்க. அடுத்து அதர் லாங் டைம் லைபிலிட்டிஸ். இதில் என்னென்னா இப்போ ப்ரொஃபிஷன் பேயபிள் ஆன் ரிடம்ஷன் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் லாங் டேர்ம் ப்ரொஃபிஷனுக்கு ப்ரொஃபிஷன் ஃபார் எம்ப்ளாயி பெனிஃபிட், அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ அடுத்து கரண்ட் லைபிலிட்டிஸ். மொத்தம் இதில் 3 உண்டு. ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டிஸில் 3, அசட்ஸில் 3. இப்போ நம்ம ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டிஸ் பார்ப்போம். நான் பாருங்கள், ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டிஸ் இது நம்ம பார்த்துருக்கோம். இப்போ கரண்ட் லைபிலிட்டிஸ் இதில் என்னென்னா, ஷார்ட் டேர்ம் பேரோவிங்கில் லோன்ஸு, ரீபேயபிள் ஆன் டிமாண்டு ஃப்ரம் பேங்க் ஃப்ரம் அதர் பார்ட்டிஸ், லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் ஃப்ரம் ரிலேட்டட் பார்ட்டிஸ், டெபாசிட்ஸு, அதர் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ்ஸு, செக்யூர்ட் அண்ட் அன்செக்யூர்டு பேரோவிங் இதெல்லாம் ஷார்ட் டேர்ம் பேரோவிங்கில் வரும். ட்ரேடு பேயபிள் கிரெடிட்டாஸ், பில்ஸ் பேயபிள், நோட்ஸ் பேயபிள் இதெல்லாம் ட்ரேடு பேயபிளில் வரும். அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ் பேங்க் ஓவர் டிராஃப்ட், அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், டிபெஞ்சர்ஸ், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், அன்பெய்டு டிவைடட் இன்கம் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் இதெல்லாம் அதர் கரண்ட் லைபிலிட்டிஸில் வரும். இது 10வது நோட்டு. அது ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன் ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷனில் என்னென்னா, ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன், ப்ரொப்போஸ்டு டிவிடெண்ட், ப்ரொவிஷன் ஃபார் எம்ப்ளாயி பெனிஃபிட், எனி அதர் ப்ரொவிஷன் இது எல்லாமே ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷனில் வரும். இப்போ டோட்டல் நம்ம இவ்வளோனா கரெக்டாக எடுத்து எழுதுனோம்னா, டோட்டல் பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ லைபிலிட்டிஸும் அசட்ஸும் ஈக்குவலாக வரணும். இப்போ நம்ம ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டிஸில் டோட்டல் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து நம்ம அசட்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். இது ரெண்டாவது பின்னு போடணும். ஃபஸ்ட்டு நம்ம ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டிஸில் நம்ம ஏ தானே போட்டிருப்போம்னா, ஏ போட்டிருக்கா அதேமாதிரி இதில் இப்போ நம்ம பி போடுவோம். அசட்ஸில் இப்போ என்னென்னா, நான் கரண்ட் லைபிலிட்டிஸில் நான் கரண்ட் அசட்ஸ் அதில் இப்போ ஃபிக்ஸ்டு அசட்ஸில் இப்போ என்னென்னா டேஞ்சபிள் அசட்ஸ் இதெல்லாம் ஹெட்டிங் தான். இந்த நான் கரண்ட் அசட்ஸு, ஃபிக்ஸ்டு அசட்ஸ்லாம் இது ஹெட்டிங். இந்த ஹெட்டிங்கை போட்டுக்கிட்டு உள்ளே இருக்க அந்த பாயிண்ட் போட்டிருப்போம்ல இதில் தான் நம்ம கொஸ்டின்லேயே தந்துருப்பாங்க. ஒன்று ஸ்ட்ரைட்டாகவே டேஞ்சபிள் அசட்ஸ் தந்துருப்பாங்க, இல்லாட்டி இந்த லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் நினைக்கிறீங்க இது இந்த லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரின்னு தந்துருந்தால் இது டேஞ்சபிள் அசட்ஸ் அப்படி நினச்சி நீங்கள் டேஞ்சபிள் அசட்ஸ்ன்னு போட்டு இந்த லேண்ட் அண்ட் பில்டிங்கும் பிளான்ட் அண்ட் மிஷினரி கொடுத்த அமௌண்ட்டை அந்த டேஞ்சபிள் அசட்ஸுக்கு நேராக போட்டு நோட் நம்பர் 12 அப்படி போட்டு எழுதணும். அதுதான் இப்போ அதனால் நீங்கள் இது எல்லாமே கொஞ்சம் பார்த்து வச்சுருக்க வேண்டியது. ஆனால் அதாவது முக்கியமான எல்லாமே உங்களுக்கு ஃபார்மெட்டாகவே நான் தந்துட்டேன். அடுத்து இன்டான்ஜிபிள் அசட்ஸ், இன்டான்ஜிபிள் ஃபிக்ஸ்டு அசட்ஸ்
இதில் வந்து என்னென்னா குட்வில் வரும், பிராண்ட் வரும், ட்ரேட்மார்க் வரும், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர், காப்பிரைட்ஸ் அண்ட் பேட்டன்ட், அப்புறம் லைசன்ஸ் அண்ட் ஃப்ரான்ச்சைஸ் இதெல்லாம் வரும். அப்புறம் கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்து ஃபிக்ஸ்டு டேஞ்சபிள் அசட்ஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். அந்த கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்து அதுவாட்டே இதே தான். நம்ம மணி ரிசீவ்ட் அகேன்ஸ்ட் பார்த்தோம்ல அதே மாதிரி தான் இதுவும். அப்புறம் இன்டேஞ்சபிள் அசட்ஸ் அண்டர் டெவலப்மெண்ட். இதுக்கு வந்து இன்டேஞ்சபிள் அசட்ஸ் அண்டர் டெவலப்மெண்ட்டில் வந்து பேட்டன்ட் வரும், இன்டெலெக்சுவல் ரைட்ஸ் அண்டர் டெவலப்மெண்ட்டுன்னு இந்தமாரி 2 கொடுத்துருப்பாங்க. அப்புறம் நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர்ஸு, டிபென்ச்சர்ஸு, பாண்ட்ஸ் ஆஃப் அதர் கம்பெனிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் இன் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, கவர்மெண்ட் பாண்ட்ஸ் லாங் டேர்ம் இந்தமாரி ப்ராக்கெட்டில் லாங் டேர்ம் கொடுத்துருப்பாங்க. கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் கேட்டால் நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அது. அப்புறம் டிஃபர்டு டேக்ஸ் அசட்ஸ். நம்ம டிஃபர்டு டேக்ஸ் லைபிலிட்டிஸ்னு பார்த்துருப்போம்ல அது அதே தானே வரும்னாச்சுனே அதே மாதிரி தான் இதுவும். இப்போ டேக்ஸபிள் இன்கம் எக்ஸிஸ் அக்கௌண்டிங் இன்கம். இதில் பாதினா நான் சொன்னோம்ல அதேமாரி வரும். இதெல்லாம் வந்து சில இதை வந்து சம்பளத்தை கேட்டிருக்க மாட்டாங்க, மீதி இருக்க ஃபார்மெட்னா கேட்டிருப்பாங்க. இது வந்து எதுக்கும் நீங்கள் ஒன்று பார்த்து வச்சுருக்கே நல்ல இதை டப்புன்னு சில சமயம் வந்து இப்போ நான் சொன்ன இந்த டிஃபர்டு டேக்ஸ் லைபிலிட்டி, டிஃபர்டு டேக்ஸ் அசட்ஸு இதெல்லாம் வந்து கேட்டிருந்தா நீங்கள் டக்குன்னு எழுதிடலாம்ல, அதுக்கு தான். இப்போ அடுத்தது வந்து லாங் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். இது வந்து இப்போ என்னென்னா லாங் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் வந்து கேபிட்டல் அட்வான்ஸ், செக்யூரிட்டி, அப்புறம் டெபாசிட்ஸ், அதர் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ், செக்யூரிட்டி அன்செக்யூர்டு டவுட்ஃபுல், அதர் நான் கரண்ட் அசட்ஸில் வந்து அதர் நான் கரண்ட்டு அசட்ஸு, லாங் டேர்ம் ட்ரேட் ரிசீவபிள் இதெல்லாம் வந்து அதர் நான் கரண்ட் அசட்ஸில் வரும். அப்புறம் கரண்ட் அசட்ஸில் வந்து இப்போ என்னெல்லாம் வரும்னா, அதாவது இதில் வந்து மொத்தம் ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டிஸில் வந்து நான் 3 ஹெட்டிங் சொன்னேன். இதில் வந்து நான் நம்பர் 2 போட்டிருப்பேன் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு கிளியராக தெரியாதுன்னு தெரியல. தெரியுது. இதோ கரண்ட் அசட்ஸ். இதில் வந்து என்னெல்லாம் வரும்னா கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்டு, இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்டு, இன்வெஸ்ட்மெண்ட் இன் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு, அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் இன் கவர்மெண்ட் ஆர் ட்ரஸ்ட் செக்யூரிட்டிஸ் இதெல்லாம் வந்து கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு ஹெட்டிங் போட்டு நம்ம எழுதணும். அப்புறம் இன்வென்டரிஸில் என்னென்ன வரும்னா க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியலு, ஒர்க் இன் ப்ராக்ரஸு, ஃபினிஷ்டு குட்ஸு, ஸ்டாக் இன் ட்ரேடு, ஸ்டோர்ஸ் அண்ட் ஸ்பேரு, அப்புறம் லூஸ் டூல்ஸ், குட்ஸ் இன் டிரான்சிஸ். இல்லை ஸ்டாக் இன் ட்ரேடுன்னு கொடுத்துருப்பாங்க. நான் சொன்ன மாரி தான் அந்தமாரி எந்த வேர்ட்ஸில் வந்து ஏதாவது ஒரு வேர்ட்ஸை கொடுத்துருப்பாங்க, நம்ம அது இன்வென்டரிஸ் அப்படி கண்டுபிடிக்கணும். அதுக்கு இதெல்லாம் நம்ம ஃபார்மெட்டை படித்து வச்சா தானே தெரியும். அடுத்தது வந்து ட்ரேட் ரிசீவபிள் வந்து டெப்டார்னே கொடுத்துருப்பாங்க. டெப்டார், ரிசர்வ் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ். இப்போ டெப்டார்னு கொடுத்து ரிசர்வ் ஃபார் டவுட்ஃபுல்னா அதை லெஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு ஆன்சர் தான் இதை தூக்கி போடணும் ட்ரேட் ரிசீவபிள். அப்புறம் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட். இதில் வந்து என்னென்ன வரும்னா கேஷ் இன் கேண்டு, கேஷ் அட் பேங்கு, செக், டிராஃப்ட் ஆன் கேண்ட் இதெல்லாம் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட். கேஷ் சம்மந்தமாக வரக்கூடிய எல்லாமே கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட்டில் வரும். ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். இதில் வந்து பில்ஸ் ரிசீவபிள், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் இந்த ரெண்டுமே வந்து ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸில் வரும். அதர் கரண்ட் அசட்ஸில் வந்து ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரி, அடுத்தது அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு, எனி அதர் கரண்ட் அசட்ஸ் இதெல்லாம் வந்து அதர் அசட்ஸில் வரும். இப்போ வந்து டோட்டல் போடணும். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன இந்த ஈக்விட்டி லைபிலிட்டிஸ் அண்ட் அசட்ஸில் வரக்கூடிய டோட்டலும் இந்த அசட்ஸில் வரக்கூடிய டோட்டல் 2 ஈக்குவலாக இருந்ததுன்னா ஆன்சர் கரெக்ட் ஆகும். அவ்வளோதாங்க. இந்த ஃபார்மெட்டை வந்து நீங்கள் கொஞ்சம் நல்ல பொறுமையாக இதிலிருந்து நீங்கள் ஃபுல்லாக படிச்சுருந்தீங்கன்னா ஃபுல்லாக இதை பார்த்து படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவே இருக்கும். ஈஸியாக நம்ம இந்த சம்மை வந்து இது பேலன்ஸ் ஷீட்டு வந்து அவ்வளோ ஈஸியாக தான் இருக்கும். இந்த ஃபார்மெட்டை பற்றி நீங்கள் படிக்கணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கும் இதுக்கும் நீங்கள் ஃபார்மெட்டை படிச்சிட்டிங்கன்னா இந்த பேலன்ஸ் ஷீட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நான் காணிக்கிறோம்ல இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு நோட்ஸில் எழுதி வச்சு நீங்கள் அதை லைட்டாக பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, தேங்க்யூ.